இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் சொல்ல போகிறேன். அது என்ன ரெசிபி வீடியோன்னு அந்த கார்டை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, முடிஞ்சவங்களால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதான் அந்த சிஸ்டர் ப்ரெட் அல்வா ரெசிபி சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கள். முதல்ல ஒரு 2 பிரெட் எடுத்து மீடியமான சைஸில் 2 பிரெட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்கன்னா 2 பிரெட் எடுத்துக்கோங்க. கம்மி குவான்டிட்டிலே வந்து செஞ்சுக்கோங்க. முதல்ல 2 பிரெட் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து பாகு காய்ச்சிக்கணும். ஜீனி அப்புறம் தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் எடுத்து பாகு காய்ச்சதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் வந்து நசுக்கி போட்டதுக்கப்புறம் ஏலக்காய் நசுக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து எண்ணெயில் இல்லை நெய் உங்களுக்கு பிடிச்சதில் வந்து நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா இது பண்ணிவிட்டு வேக வச்சா போதும். அப்புறம் வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு இது பண்ணிக்கோங்க. வேணா வந்து பாதாம் உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் மறக்காமல் வந்து வெள்ளரி பிஞ்சு விதை போட்டுக்கோங்க. அது சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் மம்மி தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க, ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. அடுத்த வீடியோ பார்க்கலாம். இது யாருன்னு கேட்காதீங்க, என்னோட பக்கத்து வீடு சிஸ்டர் தான். இவங்க முஸ்லீம். பிரியாணி ரெசிபி சூப்பராக சொல்லுவாங்க. நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் மறக்காமல் இது பண்ணுறோம். பாய் பாய்.